வணக்கம் FIAS அகாடமி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, போலீஸ் எஸ்ஐக்கான ஃபைனல் ரிவிஷனில் நம்ம கெமிஸ்ட்ரியிலிருந்து ஒரு 25 கொஸ்டினை டிஸ்கஷன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றுள் எது உலோகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ மெட்டல். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்தோம்னா இரும்பு உலோகம்ங்கிறது. இதில் ஆக்சிஜன் ஹீலியம் தண்ணீர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சிஜனும் ஹீலியமும் அலோகம், தண்ணீர் வாட்டர் அப்படிங்கிறது சேர்மத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். சரி, உலோகம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியதும் பளபளப்பான தோற்றமுடையதாகவும் இருக்கும். அதிக உருகுநிலை, அடர்த்தி, கொதிநிலையை கொண்ட அந்த கேரக்டரிஸ்டிக்கில் இருக்கும். இப்போ நம்ம 118 தனிமங்கள் இருக்குது அப்படின்னா அதில் 90க்கும் மேற்பட்ட தனிமங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உலோக நிலையில் தான் இருக்கும். உலோகங்கள் பொதுவான பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுமானம், நகைகள், நம்மளுடைய அலங்கார பொருட்களில் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் கேட்டலைஸ்டாக யூஸ் பண்ணுறோம். நிறையா மெட்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வினையூக்கியாக பயன்படுத்துகிறோம். ஸோ ஒன்றா பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இரும்பு. இரும்புடைய முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேபர் முறையில் வினையூக்கியாக பயன்படுகிறது. ஹேபர் முறை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அமோனியாவை தயாரிக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு. அந்த செயல்முறையில் இரும்பானது நம்மளுக்கு வினையூக்கியாக பயன்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குது. ஒளிச்சேர்க்கை மட்டும் இல்லாமல் குடிநீரை சுத்திகரிக்கிற ஓசோன் ஏற்றம், ஓசோனோலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடிநீரை சுத்திகரிக்கிற செயல்முறையில் நம்ம ஆக்சிஜனை பயன்படுத்துகிறோம். ஹீலியம் வந்து மிக மிக முக்கியமாக நம்ம கடலடி நீச்சல் வீரர்கள், ஸ்கூபா டைவர்ஸில் ஆக்சிஜன் சிலிண்டரில் 80% ஹீலியமும் 20% தான் ஆக்சிஜன் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் 3 இருக்குது. தண்ணீர் அப்படிங்கிறப்ப யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படிம்பாங்க, உலகத்துக்கான பொதுவான கரைப்பான் அப்படிம்பாங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் உலோகம் அப்படின்னு பார்க்குறப்ப இரும்பு தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்குது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர் ஆகியவற்றுள் எதுக்கு உதாரணம்னு சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன மாதிரி தான் உலோகமா, அலோகமா, உலோக போலிகளா அல்லது மந்த வாயுக்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர் இது எல்லாமே பார்த்தோம்னா அலோகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அலோகங்கள் அப்படிங்கிறது ஜென்ரலி எக்ஸிஸ்ட் இன் கேசியஸ் ஸ்டேட், செமி சாலிட்ஸாக இருக்கும்பாங்க. அதாவது பொதுவாக அலோகங்கள் வாயுக்களாகவும் மென்மையான திண்ம நிலையில் தான் காணப்படுது. உலோகத்தை விட கம்பேர் பண்ணுறப்ப உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி குறைவாக இருக்கும். சில எக்ஸப்ஷனும் இருக்குது அலோகங்கள். ஃபார் எக்ஸாம்பிளாக அலோகங்கள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பளபளப்பு அற்றவை. ஆனால் நம்ம அலோகத்தில் இருக்கக்கூடிய கார்பனுடைய புறவேற்று வடிவமாக இருக்கக்கூடிய வைரம், கிராஃபைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயோடின், இது 3ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி எல்லா அலோகத்துடைய பொதுவாக பார்த்தா குறைந்த கொதிநிலை உருகுநிலை, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் லோவாக இருக்கும். பட் ஆனால் வைரமும் கிராஃபைட்டும் ஹையர் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் கேரக்டரில் இருக்கும். இது உலோக போலி அப்படிங்கிறது என்னென்னா உலோகத்துடைய கேரக்டரையும் அலோகத்துடைய கேரக்டரையும் ஒரு சேர இருக்கக்கூடிய அந்த சேர்மங்களுக்கு பேர் தான் உலோக போலி. ஒரு 6-7 சேர்மங்கள் நம்மளுக்கு தனிமங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலோக போலி நிலையில் இருக்கும். அதாவது இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், இது வந்து உலோகம் அலோகத்துடைய கேரக்டரிஸ்டிக் மிக்ஸ் ஆகிருக்கும். மந்தவாய்க்கு தான் நம்மளுக்கே தெரியும். நம்ம ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், இனட் கேஸ், நோபல் கேஸ் அப்படிம்பாங்க மந்தவாயுக்கள். ஸோ அப்போ ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர் இது எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அலோகத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியும். அடுத்தது கொஸ்டினாக பார்த்தீங்க அப்படின்னா அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? ரூம் டெம்பரேச்சரில் எந்த உலோகம் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா குளோரின் இருக்குது, அப்புறம் சல்ஃபர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாதரசம், அப்புறம் வெள்ளி. சரிங்களா? இப்போ இதில் குளோரின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், Cl2 கேசியஸ் வாயு நிலையில் இருக்கும். சல்ஃபர் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சாலிடாக இருக்கும், திண்ம நிலையில் இருக்கும். வெள்ளி நம்மளுக்கு வந்து சாலிடாக இருக்கும், திண்ம நிலையில் இருக்கும். ஸோ அப்போ அரை திரவமாக உள்ள ஒரே உலோகம் அப்படின்னு பார்க்குறப்ப
பாதரசம் தான் வந்து உலோக திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு பாதரசம். அதே இடத்துல திரவ அலோகம் லிக்யூடு மெட்டல் அப்படின்னா மெர்க்குரி, லிக்யூடு நான் மெட்டல் திரவ அலோகம் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புரோமின்னு சொல்லலாம். திரவ உலோகம் பாதரசம், திரவ அலோகம் வந்து புரோமின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முன்ன சொன்னதுதான் உலோகங்கள் பளபளப்பானவை, வளையக்கூடியது, கம்பியா தகடா மாற்றலாம், malleable, ductile, have a luster character, monoatomic nature, ஓரணு தனிமங்கள், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் சொல்லும். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த எப்பொழுதுமே பளபளப்பாக வளையக்கூடியது ஒளிரும் தன்மையுடைய தனிமங்கள் எந்த கேட்டகரியில் வருது? வளையக்கூடியது அப்படிங்கிறப்ப நம்ம கம்பியை தகடா கம்பி வளைக்கிறது, தகடா மாற்றுறது, இந்த மாதிரி பண்புகளாகவும், ஒளிரும் தன்மைனா பிரைட்னஸ், லஸ்டர் பளபளப்பாக இருக்கக்கூடியது சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலோகம் தான் எப்பயுமே பளபளப்பாக இருக்கும். நேச்சுரலி ஆர் பிரைட்னஸ் இன் மெட்டல்ஸ் தான். அலோகங்கள் ஒரு சில விதிவிலக்கு தவிர, கார்பன் ஃபார் எக்ஸாம்பிள் வைரம், கிராஃபைட், அயோடினை தவிர மீதி எல்லாமே பளபளப்பற்றது. வளையக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் ஃபைபர், அதை தவிர மீதி எந்த அலோகங்களையும் வளையிற தன்மை இருக்காது. உலோக போலிகள் வெப்பநிலையை பொறுத்து அதோடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதால அதை வரதில்லை. சரிங்களா? அதே மாதிரி எளிதில் நொறுங்கக்கூடியதாக இருக்கும் உலோக போலி. வாயுக்கள் நம்மளுக்கே தெரியும். ஸோ அது வந்து வளையக்கூடியது பண்புகள் இல்லை. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உலோகங்கிறது தான் எப்பவுமே பிரைட்டாகவும் வளையக்கூடியதாகவும் ஒளிரும் தன்மையுடையதாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் சைனி, மேலேபிள் அண்ட் லஸ்டரஸ் மெட்டல். பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்து ஒளிரக்கூடிய தனிமங்களாக நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து வேதி எரிமலைகள். ஆக்சுவலாக ஆக்டிவ் வால்கனோ கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிம்பாங்க. நம்ம ஒரு லெபார்டரியில் எரிமலை மாதிரி ஒரு சோதனை செஞ்சு பார்க்குறதுக்காக பயன்படுத்துகிற செய்கிறோம். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வினிகர் ஆட் பண்ணுறோம், அசிடேட் ஆட் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் டைக்ரோமேட், அது வெப்ப உமிழ்வினையை ஏற்படுத்தும். நீங்கள் நார்மலாக வைக்கிறப்ப அது வெப்ப உமிழ்வினையை ஏற்படுத்தி நம்மளுக்கு அந்த புகை அப்படியே லைட்டாக லாவா ரிலீஸ் ஆகிற மாதிரி அது மெல்ட் ஆகி வர்றது நம்மளுக்கு பயன்படுற சேர்வம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமோனியம் டைக்ரோமேட்டு. ஸோ இது இல்லாமல் சோடியம் டைக்ரோமேட்டுங்கிறது நாம் இது வந்து நம்ம பயன்படுத்துறது, அது மூணுமே பயன்படுத்துறது இல்லை. என்னென்ன அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் நம்மளுக்கே தெரியும், நம்மளுடைய காவல்துறையில் பயன்படுத்தக்கூடிய ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் ஒருத்தர் குடிச்சிருக்காரா குடிக்கலையான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது பொட்டாசியம் டைக்ரோமேட், அந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது நம்மளுடைய வாய் புண்ணுக்கு மருந்தா, அப்புறமேலு டைஸ் சாயங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். சோடியம் டைகுரோமேட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சிஜன் ஏற்ற காரணியாக பயன்படுது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட், Na2Cr2O7. ஸோ இது வந்து பார்த்துக்கிறப்ப ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக பயன்படுத்துகிறோம். ஸோ வேதி எரிமலையில் பயன்படுத்துகிற சேர்மங்கிறப்ப நம்மளுக்கு அமோனியம் டைகுரோமேட் கெமிக்கல் வேல்கனோ எக்ஸ்பெரிமெண்ட். பட் ஆனால் இப்போ அட் ப்ரெசண்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தடை செஞ்சுருக்காங்க. காரணம் இந்த அமோனியம் டைகுரோமேட் நம்மளுக்கு எக்ஸோதெர்மிக்கலி நம்மளுக்கு வெப்ப உமிழ்வினை ஏற்படுத்துகிறப்ப அதில் வரக்கூடிய புகை புற்றுநோயை ஏற்படுத்துகிற ஆபத்து இருக்கிறதுனால அட் ப்ரெசண்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா தடை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மூவணு மூலக்கூறு ட்ரை அட்டாமிக் மாலிகுலுக்கு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். உலோகங்கள் எப்போதுமே ஓரணு தனிமங்கள், மெட்டல் ஆல்வேஸ் மோனோ அட்டாமிக் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிளாக இரும்பு, அலுமினியம், குரோமியம் இது எல்லாமே தனித்த நிலையில் தான் காணப்படும், சிங்குலராக தான் நம்மளுக்கு கிடைக்கும் நேச்சுரலி. ஸோ அதனால அது ஓரணு தனிமங்கள். அலோகங்கள் எல்லாமே பல்லணு தனிமங்களும் பாலி அட்டாமிக் நேச்சர், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிளாக O2, O3, P4 ஆக்சிஜன், ஓசோன், சல்ஃபர், பாஸ்பரஸ், சல்ஃபர்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் தான் இயற்கையாகவே கிடைக்கிது.
ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மூவணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு ட்ரை அட்டாமிக் மாலிகுல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தா 4 ஆப்ஷன் இருக்குது. ஓசோன், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஹீலியம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓசோன். அது இயற்கையாக பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஹைட்ரஜன் எப்பயுமே நம்மளுக்கு எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னா H2, ஹீலியம் அது இங்கட்டு, சல்ஃபர் முன்னே சொன்ன மாதிரி 8. ஸோ அப்போ இதில் எல்லாமே பல்லணு தனிமங்கள், அதில் மூவணு தனிமமாக இருக்கிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓசோன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்மளுக்கு தெரியும் முட்டை அழுகிறப்ப நம்மளுக்கு வெளிப்படக்கூடிய வாயு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இதுதான் முட்டை அழுகின முட்டை வாசம் வரக்கூடிய சேர்வமாக இருக்குது. ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங்கில் அப்ளை பண்ணுறோம். ஓசோன் ஏற்றம், அதுக்கப்புறம் கழிவு நீர் சுத்திகரி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் ஆக்சிஜனை ப்ரிடாமினண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கை, அப்புறம் கார்பனேட்டட் வாட்டர்ஸ் குளிர்பானங்களில் பயன்படுத்துகிறோம். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து சல்ஃபூரிக் ஆசிட் தயாரிக்கிறதுக்கோ சல்ஃபர் இருக்கக்கூடிய பொருட்களாக சல்ஃபா ட்ரக்ஸு, ரப்பரை வல்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சல்ஃபர் இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ். பசுமை இல்லா வாயுக்கெல்லாம் நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடை சொல்கிறோம். ஸோ முட்டை அழுகுன ஸ்மெல் வர்றது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக. அதாவது நம்ம ஒரு சில தனிமங்கள் அதோடைய முக்கியமான பயன்களாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா பாஸ்பரஸ், டங்ஸ்டன், கிராஃபைட்டு, போரான் கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும். இப்போ சிவப்பு பாஸ்பரஸ் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தீக்குச்சிகளில் பயன்படுத்துகிறோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. பாஸ்பரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தீப்பெட்டி தயாரிக்கிறது. டங்ஸ்டன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மின் விளக்கிற்கான இலைகளாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ கிராஃபைட் கார்பனுடைய ஒரு புறவேற்றுமை வடிவம், அது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? பென்சில்களில் யூஸ் பண்ணுறோம் கிராஃபைட். அதுக்கப்புறம் போரான் அப்படிங்கிறது ராக்கெட் ப்ரொப்பலட் இக்னிஷன் அப்படிம்பாங்க பாருங்கள். ராக்கெட் ஃபியூவலை வந்து பற்ற வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் போரான். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாஸ்பரஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுடைய மனிதர்கள் பார்க்குறப்ப எலும்பு பல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு. அதுக்கப்புறமேலு டூத் பவுடர் நம்ம தயாரிக்க பாஸ்பரஸை பயன்படுத்தலாம், பல் பொடி பயன்படுத்துகிறோம். டங்ஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஃப்ளம்மண்ட்டு, இட் இஸ் எ குட் எலக்ட்ரோ கண்டக்டிவிட்டி எலமெண்ட். ஸோ மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடிய அனைத்து அப்ளைன்ஸ் மின் சாதனங்கள்லையுமே பயன்படுத்துகிறோம். கிராஃபைட் அப்படின்னு பார்க்குறப்ப நாட் ஓன்லி மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சிலை மட்டும் தயாரிக்கிறது இல்லாமல் அணுக்கரு உலைகளில் நியூக்ளியர் ரியாக்டரில் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் ஆஃப் கிராஃபின் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். போரான் அப்படிங்கிறது ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்க மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆய்வக கண்ணாடிகள், ஃபார் எக்ஸாம்பிளாக கெமிஸ்ட்ரி லேபில் போரோசில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. போரான் ப்ளஸ் சிலிக்கான், அதான் போரோசில். ஆய்வக கண்ணாடிகள் தயாரிக்கிறதுக்கும் கூடவே நம்ம ஐ ட்ராப்ஸு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கானது கரெக்டாக இருக்கும். பாஸ்பரஸ் தீப்பெட்டி, டங்ஸ்டன் வந்து மின் விளக்கிற்கான இலைகள், கிராஃபைட்டு பென்சில் தயாரிது, போரான் ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பான். இங்கே சொல்ல பாஸ்பரஸ் மேட்ச் ஸ்டிக்ஸ், டங்ஸ்டன் ஃப்ளம்மண்டாக யூஸ் பண்ணுறோம், கிராஃபைட் யூஸ் பென்சில், போரானுங்கிறது ராக்கெட் ஃபியூயல் இக்னிஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இது வந்து தனிமம் மற்றதோட பயன்களாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களால் கண்டறியப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் எது? த மெட்டல் டிஸ்கவர்டு அண்ட் யூஸ்டு பை ஹியூமன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மெட்டல் யூஸ் பண்ணால் சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா செம்பை தான் யூஸ் பண்ணுறோம். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இரும்பு, அதுக்கப்புறம் அலுமினியம், காப்பர், செம்பு, வெள்ளி.
ஆக்சுவலாக நம்ம படிச்சிருப்போம் சிந்துசவெளி நாகரிக மக்களுக்கு இரும்பை பற்றிய அறிவு இருந்திருக்காது. நாட் நாலேஜ் இன் அயன் யூசேஜ். அலுமினியம் லேட்டர் பீரியடில் தான் வருது. சில்வரும் அவங்க யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அப்போ மனிதர்களால் முதலில் பயன்படுத்தப்பட்ட ஒரு உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு. நம்மளுக்கே தெரியும் இல்லையா, இஸ் அ பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன். அது ஒரு செம்பு கால நாகரீகம்னு சொல்லக்கூடியது. ஸோ முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு பார்க்குறப்ப அது காப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் எந்த சேர்மம் தீயணைப்பான் ஃபயர் எக்ஸ்டிங்யூசரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஆப்ஷனுமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். சோடியம் குளோரைடு அப்படின்றது இட்ஸ் அ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், உணவை பதப்படுத்த பயன்படுது. அதுக்கப்புறமேலு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோடியம் குளோரைடோட அடுத்து யூஸ் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நம்மளோட பாடியில், நம்ம உடலில் ஊட்டச்சத்துக்களை கடத்துறதுக்கும் மொபிலிட்டி, அந்த ஊட்டச்சத்துக்களை நகர்றது, இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறாரு. நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நரம்பு தூண்டல்களில் இவருடைய பங்கு முக்கியமானது. சோடியம் குளோரைடோட பங்கு முக்கியமாக இருக்கும். சோடியம் கார்பனேட் நம்மளுக்கே தெரியும், சலவை சோடாவாக நம்ம பயன்படுத்துகிறோம், சலவை சோடாவாக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு காகித தொழிற்சாலைகளில், அதுக்கப்புறமேலு சோப்பு தயாரிக்க, அதுக்கப்புறமேலு பழங்களை பதப்படுத்துகிறோம். பழங்கள், காய்கறிகள், சாக்லேட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ ஆப்பிளுக்கு மேலே ஒரு மெழுகு பூச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கோட் பண்ணுறது தான். ஸோ இதில் அந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோடியம் பைகார்பனேட் ஃபயர் எக்ஸ்டிங்யூசராக யூஸ் ஆகிற சேர்மம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோடியம் பைகார்பனேட். அதை நம்ம நார்மலாக வந்து சமையல் சோடாவாக பயன்படுத்துகிறோம், ரொட்டி சோடா தயாரிக்க யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சோடியம் பைகார்பனேட் வந்து தீ அணைப்பான்களில் பயன்படுது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பொருளின் பண்புகளை வெளிப்படுத்தும் மிகச்சிறிய துகள். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் ரெப்ரசன்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ்? 4 ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறு மாலிகுல், செகண்ட் ஒன்று ஆட்டம், தேர்ட் ஒன்று வந்து காம்பவுண்ட் சேர்மம் கலவை அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் டால்டன் சொன்னார் இல்லையா, மிகச்சிறிய பிளக்க முடியாத பொருளுக்கு பேர் தான் ஆட்டம் அப்படின்றோம். மூலக்கூறு அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஒரு தொகுதியாக இருக்கிறது தான் மூலக்கூறு. காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ சேர்மம் உருவாகுதுன்னா, இப்போ நீர் வந்து ஒரு சேர்மம், இப்போ வந்து ஹைட்ரஜன் ஒரு பங்கு, ஆக்சிஜன் 8 பங்கு இருக்கணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு மாஸ் ரேஷியோ குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இருந்தால் தான் சேர்மங்கள் உருவாகும். கலவை அப்படிங்கிறது அப்படி கிடையாது, எந்த விகிதத்தில் வேணாலும் இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் எனி ப்ரப்போர்ஷனில் எந்த விகிதத்தில் வேணாலும் சேர்ந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம சிமெண்ட்டு தயாரிக்கிறோம், சிமெண்ட்டு ஜல்லி மண்ணெல்லாம் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆட்டத்தையும் கவுண்டபுளாக கிடையாது, பட் ஆனால் எந்த ப்ரப்போர்ஷனில் வேணாலும் கலவைகளை நம்ம இது பண்ண முடியும். சேர்மத்தை வந்து நம்ம பிரிக்க முடியாது, அதாவது ஃபிசிக்கலி கேனாட் பி செப்பரேட். தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் ஹைட்ரஜனை மட்டுமோ ஆக்சிஜனை மட்டுமோ நம்ம வந்து ஃபிசிக்கலி பிரிக்க முடியாது. பட்டு கலவை மிக்சரை நம்ம ஃபிசிக்கலி செப்பரேட் பண்ண முடியும். சேர்மம் வந்து கெமிக்கலி கம்பைன், வேதியியல் சேர்க்கையில் உட்பட்டது, இது வந்து இயற்கையாக பிரிக்க முடியும். ஸோ பண்புகளை வெளிப்படுத்தும் மிகச்சிறிய துகள் அப்படிங்கிறப்ப ஆட்டம். அணு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு வேதிய வினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள், a smallest particle that take chemical reaction, அதுக்கு பேர் தான் ஆட்டம் அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து நம்ம நவீன அணுக்கொள்கையில் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. டால்டன் வந்து அணுவை பிளக்க முடியாத மிகச்சிறிய துகள் அப்படின்னு இருப்பார். இப்போ நம்ம டிவிசிபிள் பண்ண முடியும், பட் ஆனால் வேதி வினையில் ஈடுபட்டு ஒரு மிகச்சிறிய துகள் தான் அணு. ஸோ அப்போ மிகச்சிறிய துகள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லதுக்கு அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் முறையில் உருவாகும் தூய பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படி கெமிக்கலி கம்பைன்ட், மேலேயே சொன்ன மாதிரி சேர்மங்கள் வேதியியல் முறைப்படி இணைந்தது. கலவைங்கிறது இயற்பியல் முறைப்படி இணைந்தது. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா இதில் கலவைங்கிறது ஃபிசிக்கல் கம்பேனிசேஷன், அப்போ இது வராது. சேர்மம் தான் இதுக்கு ரைட்டு. வேதியியல் முறைப்படி சேர்ந்த தூய பொருள். இப்போ தனிமங்கள்னாலும் நல்லா தெரியும், எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் அல்லது வேதியியல் முறையில் பிரிக்க முடியாதோ அந்த பொருளுக்கு பேர் தான் நம்ம தனிமங்கள் அப்படிங்கிறோம். இங்கிலீஷ் சொன்னால் a pure substance which cannot be split into any other physical or chemical process. அதில் எந்த ப்ராசஸ், அது எலமெண்ட்ஸ்ன்றோம். இந்த தூய பொருளை வேதியியல் முறைப்படி உருவாகினா சேர்மம். தாதுக்கள் இது ரிலவெண்ட்டாக இல்லை, உலோகங்கிறதும் நம்ம தனிமங்களில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான், உலோக போலியில் வரக்கூடிய சிலிக்கான் அது எந்த வகை தனிமம்னு கேட்டிருக்காங்க. அதாவது உலோகமா அலோகமா உலோக போலியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலோகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலோகத்தில் அது வராது, அலோகமும் கிடையாது, உலோக போலிகள். சிலிக்கான் மட்டும் கிடையாது, ஜெர்மானியம், ஆன்டிமனி, பிஸ்மத்து, டெலூரியம் இந்த போன்ற 6க்கும் மேற்பட்ட தனிமங்கள் நம்ம உலோக போலிகள் இருக்குது. உலோக போலியோடைய முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறை கடத்தியாக பயன்படுது. இஸ் அ செமி கண்டக்டர். நம்மளுடைய கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய அந்த சிப்ஸ், மைக்ரோ சிப்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் இஸ் வைட்லி யூஸ்டாக இருக்கும். ஸோ சிலிக்கான் அப்படிங்கிறது உலோக போலி. உலோக போலியோடைய பொதுவான பயன் குறை கடத்திகளாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஹேர் க்ரோத்லேயுமே சிலிக்கான் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் விக்கு, ஸோ இந்த மாதிரி செயற்கை முடிகள் தயாரிப்புலேயும் சிலிக்கான் பயன்படுத்துகிறோம். மணலுடைய வேதியியல் வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா சிலிக்கான் டை ஆக்சைடு, கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் சயின்ட்டு மணலுடைய வேதியியல் வாய்ப்பாடு சிலிக்கான் டை ஆக்சைடு. ஸோ அப்போ சிலிக்கான் அப்படிங்கிறது உலோக போலி, மந்த வாயுக்களில் வராது. ஸோ உலோகமல்ல அலோகமல்ல ரெண்டும் கலந்த உலோக போலி தான் சிலிக்கானுடைய ஒரு ஆரிஜின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சாதாரண வெப்பநிலையில் திரவமாக உள்ள ஒரே உலோகம். சாதாரண வெப்பநிலை அப்படின்னா நாம் அறை வெப்பநிலை எடுத்துக்கலாம். லைக் 30 டிகிரி செல்சியஸில் திரவமாக இருக்கக்கூடிய ஒரே உலோகம் பாதரசம். அது மட்டும் இல்லாமல் 30 டிகிரி கொஞ்சம் அல்லது 30 அல்லது ப்ளஸ் இருக்கிறப்ப பாதரசம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா உலோகம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாதரசம் தான். இதில் சோடியம் திரவமாக இருக்காது, செமி சாலிடு மென்மையான உலோகம். அலுமினியம் உலோகம், தாமிரம் காப்பர் இது ஒரு உலோகம். எல்லாமே உலோகம் தான், ஆனால் இது எல்லாமே சாலிடாக இருக்கும், இது மட்டும் லிக்விடாக இருக்குது. சரி, இப்போ 30 டிகிரியில் பாதரசத்தை விட சில தனிமங்களும் உலோக நிலையில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலியம், பிரான்சியம், ஆஸ்மியம், கேலியம், பிரான்சியம், ஆஸ்மியம் போன்ற தனிமங்களும் நம்மளுடைய உடல் வெப்பநிலையிலேயே திரவம். உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், 30 கொஞ்சம் ப்ளஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அது திரவ நிலைக்கு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பாதரசம் திரவ உலோகம், புரோமின் திரவ அலோகம். 30 டிகிரியில் திரவமாக இருக்கக்கூடிய மேலும் சில தனிமங்கள்லாம் காலியம், பிரான்சியம், ஆஸ்மியம் போன்ற தனிமங்களும் திரவ நிலையில் இருக்கும். ஆனால் பொதுவாக அது திண்மமாக இருக்கும். 30 கிட்ட வரப்போ தான் திரவ நிலைக்கு மாறுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய தனிமங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஹைட்ரஜன் இஸ் அன் ஆன்சர். 74% ஆஃப் யூனிவர்ஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது, அப்சர்வபிள் யூனிவர்ஸ் கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரபஞ்சத்தில் ஹைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. ஆக்சிஜன் கிடையாது, இரும்பு, நைட்ரஜன் எல்லாமே நாட் ரிலவெண்ட்.
ஏன்னா ஒரு நட்சத்திரத்துடைய 99% ஆற்றலாக இருக்கக்கூடியது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஸோ அப்போ இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக காணப்படுற தனிமம்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் தான் இருக்கும். அதுவே நம்ம பூமியில் பார்க்குறோம், பூமியில் த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இந்த எர்த்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்சிஜன் தான் இருக்கும். வளிமண்டலத்தில் இல்லை, நம்மளுடைய பயோஸ்பியரில் உயிர் கோளத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா 46.6% ஆக்சிஜன் தான் இருக்கும். அலுமினியம் பார்த்தீங்கன்னா 8.1% இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய வாழக்கூடிய உயிர் கோளத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்குது. ஸோ இரும்புன்னு பார்க்குறப்ப 10th richest element in the universe அப்படிம்பாங்க. இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுற 10வது பெரிய பொருள் அதுதான் வந்து இரும்பு. இப்போ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ எர்த் அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கிறது நைட்ரஜன். ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தா ஹைட்ரஜன் இஸ் அன் ஆன்சர். பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கிறது ஹைட்ரஜன் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸ், இயற்கையில் காணப்படும் தனிமங்களின் எண்ணிக்கை. தனிமங்கள் மொத்தம் 118 இருக்குது. மொத்தம் தனிமங்கள் பார்த்தீங்கன்னா 118 இருக்குது. அதில் 90க்கும் மேற்பட்ட தனிமங்கள் உலோகங்களாகவும் 20க்கும் மேற்பட்ட தனிமங்கள் ஒரு 15 தனிமங்கள் பக்கமாக நம்மளுக்கு வந்து அலோகங்களாகவும் ஒரு 6-7 தனிமங்கள் உலோக போலிகளாகவும் இருக்குது. இயற்கையாக காணப்படுறது நம்ம சிந்தட்டிக் தயாரிக்காமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 94. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 118. அதில் 94 தனிமங்கள் நம்மளுக்கு இயற்கையாகவும் செயற்கை முறையில் ஒரு 24 தனிமங்களையும் நம்ம தயாரிக்க முடியும். ஸோ இது ரிலவெண்ட்டாக இல்லை. சரி, ஃபஸ்ட்டு மேன்மேட் எலமெண்ட், அதாவது இதெல்லாம் இயற்கையாக 94 இருக்குது. செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு மேன்மேட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீட்டியம். ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் தனிமம்னு பார்த்தீங்கன்னா டெக்னீட்டியம் இருக்கும். ஸோ இயற்கையாக 94 இருக்குது, செயற்கையாக 24 இருக்குது. செயற்கையில் முதல்ல கண்டறியப்பட்ட தனிமம் டெக்னீட்டியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று எந்த வகை பொருள், தனிமமா சேர்மமா கலவையா இல்லை இதர பொருளா? ஏர் இஸ் an example of which type of substance அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் ஒவ்வொன்றா கூட எலமெண்ட்டா, காம்பவுண்டா, மிக்சரா, சால்ட்டா. சால்ட்டு கிடையாது. ஸோ இதை விட்டு ஃபஸ்ட் 3 பார்த்தோம்னா தனிமம்னா தூய பொருளாக இருக்கணும், இயற்பியல் வேதியியல் முறையில் பிரிக்க முடியாத நிலையில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளாக H2O அதை நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா H + OH, OHஐ பிரிக்கிறீங்கன்னா O + H. இந்த ஓவையோ இந்த ஹச்சையோ உங்களால் என்ன பண்ண முடியாது, ஆஃப் ஓ ஆஃப் ஹச்னு உங்களால் டிவிசிபிள் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் அல்லது வேதியியல் முறைகள், இயற்பியல் முறைனா கொதிக்க வைத்தல், ஆவியாதல், பதங்கமாதல், எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, ஒரு பொருளுடைய மேற்பரப்பில் நடக்கிற எல்லா மாற்றங்களும் இயற்பியல் மாற்றங்கள். அந்த பொருளுடைய உள்ள நடக்கிற எல்லா மாற்றங்களுமே வேதியியல் மாற்றங்கள். எந்த நிகழ்ச்சி பாயில் பண்ணுறது, மெல்டிங் பண்ணுறது, சப்ளிமேஷன் பண்ணுறது, எதை பண்ணாலும் தனிமங்களை பிரிக்க முடியாது. ஸோ தனித்த நிலையில் இருந்தால் தனிமம். ஸோ இப்போ சேர்மன்னு சொல்கிறப்ப முன்ன சொன்னதே தான் குறிப்பிட்ட நிறை வீதத்தில் சேர்ந்துருக்கும். ஒரு ஃபிக்ஸ்டு மாஸ் ரேஷியோ இருக்கும், அதுவும் பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அதை விட்டுருவோம். கலவைன்னு சொல்கிறேன். ஏன் கலவைன்னு சொல்கிறோம்? இஸ் ரைட் ஆன்சர் இஸ் அ மிக்சர். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஏன் சொல்கிறோம், இதில் தனித்த நிலையில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளாக நைட்ரஜன் மட்டும் கிடையாது, சேர்மமாகவும் இல்லை, அதாவது N2O மட்டும் கிடையாது. என்னென்ன இருக்குது? நைட்ரஜன், ஆக்சிஜன், ஓசோன், கார்பன் டை ஆக்சைடு, வாயுக்கள் மட்டும் இல்லாமல் தூசிகள் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுடைய வளிமண்டலத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கோளத்தில் இருக்கிற காற்று பல்வேறு விதமான
சேர்மங்கள் வாயுக்களால் ஆனது. ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்மங்கள் சேர்ந்தால் அதை நம்ம கலவைன்னு சொல்கிறோம். ஸோ காற்று ஒரு கலவைக்கு உப்பு வராது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், அதை நம்ம ஹீட் பண்ணுறோம். அந்த பொருளை ஹீட் பண்ணுறப்ப அந்த பொருளுக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை ஒரு 4 வார்த்தையாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தா துகள்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமா குறையுமா, பெருசாகுமா, புதிய பொருள் உருவாகுமா என்னன்னு கேட்டிருப்போம். இப்போ பாருங்கள், ஒரு பொருளின் நிறையை சூடுபடுத்தும் போது மாறாதது. நிறைனா தெரியும், இடத்திற்கிடம் மாறாது. எடை இடத்திற்கிடம் மாறுபடும். சூடுபடுத்துகிறோம், இதில் எது மட்டும் மாறாது, துகள்களின் எண்ணிக்கை மாறாது. அலுமினியம் எடுத்துக்கலாம். அலுமினியம் ஒரு கிராமில் ஒரு 2 கோடி அலுமினியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 கோடி அலுமினியத்தையும் இப்போ நீங்கள் அலுமினியத்தை சூடு பண்ணுறீங்க, அந்த 2 கிராமை நீங்கள் சூடு பண்ணுறப்ப துகள்கள் என்ன ஆகாது, பெரிதாகும், புதிய பொருள் உருவாகும், நிறை குறையும். ஆனால் என்ன மட்டும் நடக்காது, அதில் இருக்கக்கூடிய அந்த 2 கோடி அல்லது எண்ணிக்கை மாறவே மாறாது. அது ஹீட் பண்ணுறப்ப எக்ஸ்பண்ட் ஆகுது, உலோகங்கள் விரிவடையுது. அதே மாதிரி நீங்கள் சூடு பண்ணுறப்ப உடஞ்சி இன்னொரு பொருளாக மாறலாம். அதே மாதிரி நிறை குறைய வாய்ப்பு இருக்குது ஹீட் பண்ணுறப்ப. இப்போ நம்ம ஒரு 10 kg எடுத்திருப்போம், எக்ஸாம்பிளாக எடுத்திருப்போம். நாம் அதை ஹீட் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம், அது கூடலாம் குறையலாம். ஆனால் அதோடைய பார்ட்டிகல்ஸ் மட்டும், why the mass of substance cannot change when heated. அப்போ the number of particle does not change. பார்ட்டிக்கல் மட்டும் மாறாது, துகள்கள் மாறாது. பட் ஆனால் அது பெருசாகலாம், நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகலாம், அது மாஸ் டிக்ரீஸ் ஆகலாம். இது சரிங்களா. நிறைய எஸ்ஐ அலகு தெரியும் இல்லையா நம்மளுக்கு, வந்து கிலோகிராம், எடைக்கு வந்து நியூட்டன் எஸ்ஐ அலகு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சேர்மங்களின் பண்புகள். சேர்மங்களின் பண்புகள் இதில் 4 கேரக்டர். தனிமங்களின் பண்புகளுக்கு இணையாக இருக்கும், தனிமங்களின் பண்புகளைப் போல இருக்காது, கலவையாக இருக்கும், வடிவம் மாறும். சரிங்களா. இப்போ இது வச்சுக்குவோம். இதில் எது கரெக்டான கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா, இது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேர் கன்ஸ்டியூட் எலமெண்ட்ஸ், அதோடைய மூல தனிமத்தில் இருந்து அது வேறுபட்டதுங்கிறாங்க சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நம்ம H2O அதை எடுத்துக்கிறோம், H2Oவை எடுத்துக்கிறோம். இது சேர்மம். ஆனால் இது சாலிடாக இருக்குது, லிக்விடாக இருக்குது, கேஸாக இருக்குது. 3 நிலைகள்லையும் காணப்படுற ஒரே சேர்மம்னா அது நீர் தான். திண்மம், திரவம், வாயு நிலையில் இருக்குது. ஆனால் ஒரிஜினலாகவே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு கேஸ், ஹைட்ரஜன் எலமெண்ட் வாயு, ஆக்சிஜனுமே வாயு. ஆனால் சேர்மமாக இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது பொதுவாக பெரும்பாலும் என்ன நிலையில் தான் இருக்குது, திரவ நிலையில் தான் இருக்குது. அப்போ தனிமமாக இருக்கிறப்ப அதோடைய கேரக்டர் வாயுவாக இருக்குது, அதுவே சேர்மமாக மாறுறப்ப அது திரவ நிலையில் இருக்குது, பொதுவாக இருக்குது. அப்போ இது தனிமத்துடைய பண்புகள் மாதிரி இருக்கவே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா காற்றாக தான் இருந்திருக்கணும். அதே மாதிரி கலவை கிடையாது. சேர்மத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வடிவம் மாறுமானா அது மாறாது, நிலை தான் மாறும். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு தானா தவிர சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தனிமங்களின் பண்புகளைப் போல இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம CO2 எடுத்தாலும் சரி, NH3 எடுத்தாலும் சரி, அமோனியா எடுத்தாலும் சரி, கார்பன் டை ஆக்சைடு எடுத்தாலும் சரி, எந்த எடுத்தாலும் சேர்மம் தனிமங்களைப் போல இருக்காது, மாறுபட்ட பண்புகளை உடையது. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, தனிமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய 4 பேர்த்த கொடுத்துருக்காங்க. நியூட்டன், அவர் வந்து ஃபோர்ஸ், விசை சார்ந்த அது. ஸோ அதனால விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நவீன ஆவர்த்தன விதி, மாடர்ன் பீரியாடிக் டேபிளை 1913 காலகட்டத்தில் நவீன ஆவர்த்தன விதியை சொன்னவர். தனிம ஆவர்த்தன அட்டவணையில் டாபரினர், நியூலாந்து,
மெண்டலிவ் இவங்க எல்லாமே அணு நிறைய பொறுத்து அட்டாமிக் மாஸை பொறுத்து பேசியிருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லே மட்டும் அணு எண்ணை பொறுத்து தனிமங்கள் இருக்குன்னு சொன்னார். ஸோ அவர் எலமெண்ட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணலை. மெண்டலிவ் அப்படிங்கிறவர் ஆவர்த்தன அட்டவணை, நவீனில் குறும் அட்டவணைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஷார்ட்டஸ்ட் பீரியாடிக் டேபிள், அதை சொன்னவர் தான் மெண்டலிவ். எலமெண்ட்டுன்ற வார்த்தையை முத யூஸ் பண்ணவர் ராபர்ட் பாயில். அவர் எலமெண்ட்டுன்ற வேர்டு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஆசிட் அமிலம் என்ற வார்த்தையையும் முத யூஸ் பண்ணது ராபர்ட் பாயில் தான். நியூட்டன் விசை, மோஸ்லேவும் மெண்டலிவும் தனிம ஆவர்த்தன அட்டவணை, இதில் ராபர்ட் பாயில் தான் தனிமம் என்ற சொல்லை முதல்ல யூஸ் பண்ணவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவாக சொல்கிறாங்க. ஒரு சில பொருட்களை பதப்படுத்த என்னென்ன பொருளை பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம வந்து உணவை பதப்படுத்த சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இரத்தத்தை பதப்படுத்த எந்த தனிமத்தை பயன்படுத்துகிறோம்? பிளட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது பிளட் பேங்கில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் தான். நம்ம லிக்விட் நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி திரவ நைட்ரஜனில் ரத்தத்தை வந்து பதப்படுத்தி வைக்கிறோம். கார்பன் கிடையாது, கார்பன் பதப்படுத்துகிற இதில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து எரிபொருளாக பயன்படுது. ஹைட்ரஜன் வந்து ராக்கெட்டுடைய எரிபொருளாகவும், ஆக்சிஜன் ஃபியூயல் எரிபொருள் எரிய துணை புரியுது. கார்பன் நம்மளுக்கே தெரியும் நிலக்கரி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாவர விலங்குகள் உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய மேஜர் காம்பனண்ட் கார்பன். ஸோ அப்போ ரத்தத்தை பதப்படுத்த பயன்படுறது நைட்ரஜன், அதான் ஆன்சரு. அடுத்தது 22வது கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோன்னா, மனித உடலில் உள்ள தனிமங்களின் எண்ணிக்கை மொத்தம் 6 தனிமங்கள் இருக்குது. 6 தனிமங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHON, கால்சியம், பாஸ்பரஸ், இந்த 6 பேர் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த 4 தான் ப்ரைமரியாக இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இருக்கும். செகண்டரியாக பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ் நம்மளுக்கு வந்து செகண்டரியாக இருக்குது. ஸோ இப்போ 6 தனிமங்கள் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ அடுத்து 23வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதிக அடர்த்தியை உடைய தனிமம், இந்த மோஸ்ட் டென்சஸ்ட் எலமெண்ட். நம்ம 118 தனிமங்கள்லேயே ரொம்ப கனமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் பாதரசம் அடர்த்தியாக இருக்கும், காலியம் இருக்கலாம், ஆஸ்மியம், தாலியம். இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அடர்த்தியுடைய தனிமம்னா ஆஸ்மியம் தான். இதில் பாதரசம், தண்ணி, ஆஸ்மியம் 3ஐயும் ஒவ்வொரு பாட்டில் எடுத்துக்கலாம். பாதரசம் 1 லிட்டர் எடுத்துக்கிறோம், வாட்டர் 1 லிட்டர் எடுத்துக்கிறோம், ஆஸ்மியத்தை 1 லிட்டர் எடுத்துக்கிறோம். இது வந்து 30 டிகிரி கிட்ட போகிறப்ப தான் இது தண்ணியாட்டம் வரும். தாலியத்தை விட்டுருவோம். இந்த 3 பொருளையும் எடுத்துக்கிறப்ப எல்லாத்துலேயுமே ஈக்குவல் குவான்டிட்டி 1 லிட்டர் தண்ணி தான், 1 லிட்டர் அளவு எடுத்துக்கிறோம். இப்போ பாதரசம் லுக் லைக் வெயிட் ஃபார் ஒரு 10 kg மாதிரி இருக்கும். பாதரசம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு 10 கிலோ அளவுக்கு வெயிட் டென்சஸ்டாக, தண்ணி 1 லிட்டர் அப்படியே 1 லிட்டர் ஃபீலாக தான் இருக்கும். பட் ஆஸ்மியத்தை பார்க்குறப்ப தண்ணி, பாதரசம் எல்லாத்த விடவே கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகும். லைக் ஒரு 15 கிலோ 20 கிலோ வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் நம்மளுக்கு தெரியும் டென்சிட்டி. ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ மூலக்கூறு அல்லது அணுக்களை அடைச்சி வைக்க முடியுமோ அதுதான் அடர்த்தின்னு சொல்லுவோம். 1 லிட்டரில் வேல்யூம் 1 லிட்டர் தான். பட் பாதரசத்தில் ஒரு 5 கோடி ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா வாட்டரில் 1 கோடி ஆட்டம்ஸ் இருக்கும். அதுவே ஆஸ்மியத்தில் ஒரு 20 கோடி ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த பர்டிகுலர் ஏரியாஸ் அதுதான் அடர்த்தின்னு சொல்கிறோம். இப்போ தாலிங்கிறது நம்மளுக்கு தெரியும், த லீஸ்ட் abundant element in the universe. நேச்சுரலி இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிக மிக குறைவாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தனிமம் தாலியம் தான். அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 0.007%. இயற்கையாக 94 தனிமங்கள் கிடைக்குதுன்னா அதில் ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய தனிமம் தாலியம் தான். அது 0.007% தான் நேச்சுரலி அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங். கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்கள் அவற்றை லத்தீன் பெயர், எலமெண்ட்ஸ் வித் த லத்தீன் நேம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ லெட்டு அப்படின்னா பிளம்பம்,
PB. antimony. antimony-னா ஸ்பீடியம். tin ஸ்டேனம். பொட்டாசியம்னா காலியம். 2 1 4 3. இப்போ பிளம்பம்ல எல்லாமே லத்தீன் மொழி வார்த்தை தான். ஆன்டிமோனினா ஸ்பீடியம், டின்னா ஸ்டேனம், பொட்டாசியம்னா கேலியம். SB PPK SN இதுதான் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ லெட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கார் பேட்டரியில் யூஸ் பண்ண லெட் ஆசிட் பேட்டரி, கார் பேட்டரியில் ப்ரொடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். துப்பாக்கி குண்டு, புல்லட் ப்ரூஃப் யூஸ் பண்ணலாம். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அணுக்கரு உலைகளில் லெட்டு பயன்படுது. இந்த ஆன்டிமனி, டின்னு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ், உலோக போலிகளில் இருக்குது. அப்போ அது குறை கடத்திகளாகவும் ஐலைனரில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் டிஸ்பிளேஸ், எல்இடி பல்ப்ஸு, இந்த மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பொட்டாசியம் நார்மலாக நம்மளுக்கு தெரியும். பொட்டாசியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து குளியல் சோப்பு தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதுக்காக பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் வாட்டர் பேலன்ஸ், நீர் சமநிலையில் சோடியம் பொட்டாசியம் அயனிகளுடைய பங்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தா பி இஸ் ரைட்டு. 2 1 4 3. இந்த ஃபைனல் கொஷினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் இஸ் a good conductor of electricity. கிராஃபைட் மின்சாரத்தை நன்கு கடத்தும். செகண்ட், வைரம் வெப்பத்தை நன்கு கடத்தும். மென்மையான உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு சோடியம் பொட்டாசியம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் கரெக்ட். 1 2 3 கரெக்ட். ஏன்னா கிராஃபைட்டும் வைரத்துலேயும் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், வாண்டர்வால்ஸ் விசையை பொறுத்து இருக்கும். அதாவது வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் கிராஃபைட்டில் வீக்காக இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகுது. அதுவே வைரத்தில் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், வாண்டர்வால்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை மட்டும்தான் கடத்த முடியும். மென்மையான உலோகம்னா கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சோடியம் பொட்டாசியம்லாம் இப்போ கத்தியால் நம்ம கட் பண்ணுற அளவுக்கு சாஃப்ட் மெட்டல்ஸாக இருக்கும், ஹார்டு மெட்டல்ஸாக இருக்கும். அப்போ 3மே கரெக்டு தான். ஸோ இப்போ மொத்தம் 25 கொஷின் பார்த்துருப்போம். இதில் ரிலவெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா தனிமங்கள் அது தொடர்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு 25 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் பிசி எஸ்ஐஸில் எடுத்த கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.